அமெரிக்காவில் கொலம்பியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடன் பேசினார், விஜயனுடன் பேசியிருக்கிறார். நேற்று 29ஆம் தேதி திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 15 நிமிடம் என்னங்க பேசுறது விஜயோட? நீங்க ஒரு கள்ளக்காதல் உருவாக்குறீங்களா காங்கிரஸும் தாவேகாவும்? 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் காலை நிர்மலா சீதாராமன் டெல்லிக்கு வந்த பிறகு 3 பக்க அறிக்கையை பிரதமர் செயலகத்துக்கு கொடுத்து விட்டார். இன்று தமிழகத்தினுடைய கோர்ட், மதுரை கோர்ட்டில் வாதாடுவதையெல்லாம் பார்த்தால் தாவேகாவுடைய வழக்கறிஞர் தீவிரமாக இருக்கிறார்கள். டென்ஜி நேபாளத்தில் நடந்த இந்தியாவில் நடக்கும் என்று ராகுல் காந்தி சொன்னாரே, அதை தாவேகா சப்போர்ட் பண்ணுதா என்று ராஜா என்று நிருபர்களிடம் கேட்டிருக்கிறாரே. ஆக மொத்தம் திமுக பயந்து இருக்குது. அதுல இதுல என்டிஏ டீம் வந்தோடனே திமுக பயந்து இருக்குது அரசியல் ரீதியாக. இதுவரை ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்ததனுடைய அனுபவத்தை காண்பிக்கவே இல்லை. இது இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் ஒரு ஃபுல் டைம் டிஜிபி இல்லை. இந்த பின்னணியில் பார்த்தால் கனிமொழி சொல்றாங்க, ஜோதிமணி சொல்றாங்க, ராஜா சொல்றாரு, சிபிஐக்கு போச்சுன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு சதிகளை பாஜக செய்யணுட்டு. ஐயா ஜோதிமணி அம்மையார் அவர்களே, ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஐயா ராஜா அவர்களே, ஐயா திருமாவளவன் அவர்களே, உங்க ராகுல் காந்தி மேல இருந்து அமெரிக்கால இருந்து போன் பண்ணி விஜயோட ஏன் பேசுறாரு? அதை பத்தி கேட்டாரா திருமாவளவன்? ஓட்டு சோரி, ஓட்டு திருட்டு பீகார்ல போய் லெக்சர் கொடுத்தாரு மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் வந்து தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியோட இந்த ஓட்டு சோரின்னுட்டு. இப்ப என்ன போகுது? திமுகக்கு 39 எம்பி ஓட்டு சோரி பண்ணாங்களா? இப்பதான் ராஜாக்கு இறையாண்பு சட்டம் ஒழுங்கு எல்லாம் நினைவுக்கு வருதா? தங்களுக்கு அரிக்கும் போது சொதிக்கிறாங்களே. ஏன் இது? நரேந்திர மோடி ஒழிகன்னு பார்லிமெண்ட்ல கோஷம் போட்டாங்களா ஓட்டு திருட்டுன்னுட்டு. இவர் ஒரு கூட்டணியே திருடுறாரு ராகுல் காந்தி. தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் அமித்ஷா தொலைபேசியில் பேசிய பொழுது, தங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள், அவசர காலத்தில் நான் துணை இருக்கிறேன் என்று சொன்னதன் சோட்டோடு சூடாக கண்டிப்பாக ஓரிரு தினங்களில் 2 மூத்த அமைச்சர்களை டெல்லிக்கு மு.க. ஸ்டாலின் அனுப்ப இருக்கிறார். அதன் மூலமாக ரியல் ஒன் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்று காலை டெல்லியில இருந்து என்டிஏ உடைய குழு வந்து தமிழகம் வந்திருக்காங்க. கரூர்ல நேரடியாக சென்று இறந்தவர்களுடைய இல்லங்களுக்கு எல்லாம் சென்றிருக்காங்க. மருத்துவமனைக்கும் சென்று சிகிச்சை பெறக்கூடியவங்களை சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ஹேமமாலினி அவர்கள் தலைமை தாங்கி வந்திருக்காங்க. செய்தியாளர்கள் சந்திப்புல தாவேகாவுக்கு குறுகிய இடம் கொடுத்ததுதான் காரணம். தாவேகா குறுகிய இடம் கேட்டாலும் அவங்க வந்து விசாலமான அதிக மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நெல்லை சிவா நேயர்களுக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். காரணம், சென்ற வீடியோ பல ரசிகர்கள் எனக்கு தொலைபேசி செய்து பேசினார்கள், உற்சாகத்தை கொடுத்தார்கள். கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டில் டெல்லி செய்திகளை முதலாக தருவது நெல்லை சிவாவினுடைய யூடியூப் ரியல் ஒன் என்பதை நாம் உணர்த்திவிட்டோம். அதற்காக பாராட்டுதல்கள். நன்றி சார். இது 5 மட்டும் போயிடுச்சு. இட்ஸ் எ வெரி சர்ப்ரைசிங் ஒன். ஆனால் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தாங்கள் என்டிஏனுடைய குழுவை பற்றி கேட்டீர்கள். டெல்லியில் 3 மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது கடந்த 2 நாட்களில். ஒன்று, அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஜே.பி. நட்டாவும் அமர்ந்து கொண்டு தமிழகத்தில் நடந்ததை நன்றாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு குழுவை, என்டிஏ குழுவை அனுப்ப வேண்டும் என்று தெலுங்கு தேசம், சிவசேனா போன்ற கட்சிகளில் இருந்து அந்த குழுவை தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட் நாளை அல்லது மறுநாள், அதாவது 1ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி அக்டோபருக்குள்ள அமித்ஷாவிடம் கொடுக்கப்படும், நட்டாவிடம் கொடுக்கப்படும். ஆனால் ஹேமமாலினியுடைய ரிப்போர்ட் வைத்து பார்த்தால் கரூரில் நடந்த கோர சம்பவம் இனி நடக்காமல் இருப்பதற்கு முயற்சிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துக்கொண்டும்
எடுத்துக்கொள்ளும் என்ற உத்தரவாதத்துடன் தமிழக அரசியலில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும் அந்த ரிப்போர்ட் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கும். சென்ற வீடியோவில் நாம் அதை பற்றி பகிர்ந்தோம். இரண்டாவதாக, இந்த கரூர் சம்பவத்தை வைத்துக் கொண்டு அமெரிக்காவில் கொலம்பியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடன் பேசினார், விஜயனுடன் பேசியிருக்கிறார். நேற்று 29ஆம் தேதி திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 15 நிமிடம் என்னங்க பேசுறது விஜயோட? நீங்க ஒரு கள்ளக்காதல் உருவாக்குறீங்களா காங்கிரஸும் தாவேக்காவும்? அல்லது திமுக அணியிலிருந்து காங்கிரஸை பிடிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாரா? இது ஒரு திருப்பம். மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், ரியல் ஒன் நேயர்களுக்கு மிக சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் காலை நிர்மலா சீதாராமன் டெல்லிக்கு வந்த பிறகு 3 பக்க அறிக்கையை பிரதமர் செயலகத்துக்கு கொடுத்து விட்டார். தன்னுடைய அப்சர்வேஷன்ஸ் குறிப்புகளை எல்லாம். கூடவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமன் தொலைபேசியில் பேசி கரூர் மாவட்ட கலெக்டரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு 41 குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சேர்ந்துதா என்று கேட்டிருக்கிறார் பிரதமர். அம்மையார் நிர்மலா சீதாராமன் இன்று மாலை 30ஆம் தேதி மாலைக்குள் அந்த நம்பர்கள், அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வந்துடும், எங்களுக்கு ஆத்தென்டிகேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமா இது நாங்க பட்டுவாடா செஞ்சிருவோம் அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. டைரக்டா அந்த பணம் போயாச்சு 41 ஃபேமிலிக்கு. இதுதான் நரேந்திர மோடி செய்த சேவை. 3 சொல்லியாச்சுங்க. இப்போ நான் ஒன்னு சொல்றேன். இன்று தமிழகத்தினுடைய கோர்ட், மதுரை கோர்ட்டில் வாதாடுவதையெல்லாம் பார்த்தால், இரண்டாவதாக தாவேக்காவுடைய வழக்கறிஞர் தீவிரமாக இருக்கிறார்கள். போதாத குறைக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டுட்டு அதை டெலீட் பண்ணியிருக்காரு. ஜென்சி ராகுல் காந்தி விஜயுடன் பேசிய பிறகு அந்த ட்வீட் வந்திருக்குது பாருங்க. ஜென்சி நேபாளத்தில் நடந்த இந்தியாவில் நடக்கும் என்று ராகுல் காந்தி சொன்னாரே, அதை தாவேக்கா சப்போர்ட் பண்ணுதா என்று ராஜா என்று நிருபர்களிடம் கேட்டிருக்கிறாரே. ஆக மொத்தம் திமுக பயந்து இருக்குது. அதுல இதுல என்டிஏ டீம் வந்தோடனே திமுக பயந்து இருக்குது அரசியல் ரீதியாக. இதுவரை ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்ததனுடைய அனுபவத்தை காண்பிக்கவே இல்லை. இது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாட்டில் ஒரு ஃபுல் டைம் டிஜிபி இல்லை. இந்த பின்னணியில் பார்த்தால் ராகுல் காந்தி ஒருவேளை விஜய் பக்கம் போகிறேன் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் 1 எம்பிக்கள் எல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சி உடையுமா, நன்றாக இருக்குமா தெரியாது. நம்ம பிஜேபி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, டிஎம்கே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப விஜய்க்கு வருவோம். இன்று பல யூடியூப்காரர்களை எல்லாம் கைது செய்கிறார்கள் தமிழகத்தில். போதாத குறைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில துணை தூதுவரகங்களுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இலங்கை, ரஷ்யா, பிரிட்டன் போன்ற தூதுவரங்களுக்கு இமெயில் வந்திருக்கிறது. நகத்தாக தெரிவோம் என்று 10 இதுக்கு. இது என்ன, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்ன பண்றாரு? இதை பத்தி மத்திய உளவுத்துறையான ஐபி ரா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, ஜாகிரதையா இருங்கன்னுட்டு. அதையெல்லாம் செய்யாமல் இருந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் இந்த 3 எதிர்த்து பார்த்தால் கண்டிப்பாக 2026 பொது தேர்தலில் திமுக பல இன்னல்களை சந்திக்கும் என்பதுதான் என்னுடைய வருத்தம், என்னுடைய குறிப்பு, என்னுடைய கருத்து. விஜய் வாயை திறந்தால் கண்டிப்பாக தமிழகம் அதிரும். சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் தமிழக அரசாங்கத்திடம் ரிப்போர்ட் கேட்டாங்க. அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு ரிப்போர்ட் அமித்ஷா இடத்துல மத்திய அரசாங்கத்திடத்துல கொடுத்தாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் 1 மேன் கமிஷனை ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு திருப்தி ஏற்படல. அங்கு நடக்கக்கூடிய உண்மைகள் தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த என்டிஏ உண்மை அறியும் குழு அமைக்கப்பட்டதா சார்? அப்படி கிடையாது, ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் என்டிஏ குழுவினுடைய ஒரு அறிக்கையை அமித்ஷா சீரியஸா, இதெல்லாம் ஒண்ணு முக்கியமான சொல்லது. நம்ம ரியல் ஒன் நேயர்களுக்கும் சிவா நேயர்களுக்கும் சொல்லுவதை நாம் மறந்து விட்டோமே. ஐயா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு காத்தால 30ஆம் தேதி செப்டம்பர் மாசம் செவ்வாய்க்கிழமை காத்தால அமித்ஷா டேபிளுக்கு வந்துடுச்சு. அமித்ஷா நார்த் பிளாக்ல இருந்து தன்னுடைய புது ஆபீஸுக்கு போயிட்டாரு. நாளைக்கு விஜயதசமி, நாளையில அங்க போய் உட்காந்துக்க போறாரு, பூஜை பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆர்.என். ரவி சொல்லிட்டாரு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் போடாத தப்பு,
தமிழக அரசாங்கம் தப்புன்னுட்டு, பாஜகவுடைய தூதுக்குழுவும் சொல்லுது தப்புன்னுட்டு, சிபிஐ என்கொயரி கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஒருவேளை நீதிபதியார்கள் அங்க மதுரை கோர்ட்ல கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது விஜயினுடைய கோட்டத்திற்கு வரத்தான் வரும். அதற்காக நான் 10,000 சொன்னா நீங்க 20,000 ஏன் எதிர்பார்க்க கூடாது என்ற குறுக்கு கேள்வி கேட்டுப்பதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு சாதகமான ரிப்போர்ட் தான் வரும். சிபிஐக்கு தமிழக அரசாங்கமே முன் வந்து அதை மாற்றிக்கொள்ளுதான் நன்றாக இருக்கும். இந்த கரூர் கேஸ் ஜெனசைடு சிபிஐ கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது அதான் கனிமொழி சொல்றாங்க, ஜோதிமணி சொல்றாங்க, ராஜா சொல்றாரு. சிபிஐக்கு போச்சுன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு சதிகளை பாஜக செய்யணுட்டு. ஐயா ஜோதிமணி அம்மையார் அவர்களே, ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஐயா ராஜா அவர்களே, ஐயா திருமாவளவன் அவர்களே, உங்க ராகுல் காந்தி மேலேருந்து அமெரிக்காலேருந்து போன் பண்ணி விஜயோட ஏன் பேசுறாரு அதை பத்தி கேட்டாரா திருமாவளவன்? என்டிஏ தூதுக்குழு அனுப்பிச்சிருச்சுங்க சிவா. இந்திய கூட்டணியே அனுப்பல இது வரைக்கும். கேசி வேணுகோபால் வந்திருக்கான்னு சொல்றாங்க. என்ன நடக்குது காங்கிரஸ்ல? காங்கிரஸ் திமுக விட்டு விலகுகிறதா? என்ன அர்த்தம்? ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் அலையன்ஸ் மாறுதா? திமுக என்ன ஆயிடும்? எப்படி நின்று போடுமா? இதே சமயத்துல RS பாரதி வாய்க்கீழே சொன்னாரு, பங்காளி, நோயாளி, தொழிலாளி, முதலாளி என்னெல்லாம் சொல்லிட்டு அதிமுக திமுக இப்ப பங்காளியா இருக்காங்களா இப்போ? ஆக மொத்தம் 41 பேருடைய மறைவு என்பது இது அங்க ஒரு 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 அந்த விபத்து என்பது கண்டிப்பாக தமிழக அரசை மாற்றும். 2009 காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இதே திருமாவளவனும் இதே வைகோவும் எல்லாம் போய் இலங்கையில் நடந்த சம்பவத்தை ஜெனசைட் என்று சொன்னார்களே, 2 லட்சம் தமிழர்கள் கொன்றார்களே, அப்பொழுது காங்கிரசும் திமுக ஒன்றா இருந்ததே. இப்பொழுது கரூர்லயே திரும்பி போறாங்க ராகுல் காந்தி திமுக விட்டுட்டு. எதுக்கு ராகுல் காந்தி விஜய் பக்கம் போறாரு? ஆக மொத்தம் விஜய் பேச ஆரம்பித்தால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழகம் அதிரும் நடுங்கும். அவற்றை நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குதுங்க. அப்போ ராகுல் காந்தி 15 நிமிடம் விஜய் அவர்கிட்ட பேசியது. இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு செய்தியாளரை சந்தித்தது. இதன் பின்னணியில திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுகிறது, தாவேகா பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். தமிழகத்தில் கூட்டணி மாறுவதற்கான சமிக்கைகள் ஆரம்பித்து விட்டது. போக போக தான் தெரியும் எப்படி டெவலப் ஆகுதுன்னுட்டு. இனி இப்போ கேட்கிற ஒண்ணு, ஓட்டு சோரி ஓட்டு திருட்டுன்ட்டு பீகார்ல போய் லெக்சர் கொடுத்தாரு மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு மு க ஸ்டாலின் வந்து தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியோட இந்த ஓட்டு சோரின்னுட்டு. இப்ப என்ன போகுது? திமுகக்கு 39 MP நாங்கள் ஓட்டு சோரி பண்ணாங்களா? இப்பதான் ராஜாக்கு இறையாண்பு சட்டம் ஒழுங்கு எல்லாம் நினைவுக்கு வருதா? தங்களுக்கு அரிக்கும் போது சொதிச்சுக்கிறாங்களே. ஏன் இது நரேந்திர மோடி ஒழிகன்னு பார்லிமெண்ட்ல கோஷம் போட்டாங்களே ஓட்டு திருட்டுன்னுட்டு. இவர் கூட்டணியே திருடுறாரு ராகுல் காந்தி. அதை பத்தி யார் கேட்கிறாங்க? எனினும் ராகுல் காந்தி சிறப்பு அழைப்பு அமைத்திருக்கிறார் விஜய்க்கு. தசரா ஹாலிடேஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் நீங்க டெல்லிக்கு வாங்க, எங்க அம்மாவை பாருங்க, எல்லா லெஃப்ட் லீடர்ஸ் எல்லாம் பாருங்க, நம்ம பேசலாம் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா 15 நிமிஷம் பேசுவாங்களா சார்? 2 பேருக்கும் ஆங்கிலம் தெரியும், 2 பேருக்கும் ஹிந்தி தெரியும். 2 பேருக்கும் நடுவே நாம் சென்ற விவாதத்திலே சொல்லியிருக்கிறோம், 2 தலைவர்களுக்கிடையே தூதுவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் ஒரு வம்பு செய்கிறார் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப திருமாவளவன் செய்த இரட்டை வேதம் திமுக முதுகில் ஒரு 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 பெரிய ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க திமுகவுக்கு அரசியல் ரீதியாக. காங்கிரசும் திருமாவளவன் சேர்ந்து கொண்டு இப்போ சிபிஐ வேண்டாங்கிறாங்களே. இன்னைக்கு பாருங்க, டிஎம்கேல எல்லா லீடர்ஸும் பேச விட்டுருக்காங்க, வைகோவை பேச விட்டுருக்காங்க, திருமாவளவனை பேச விட்டுருக்காங்க, காங்கிரஸ் பேசுது. போதாத வரைக்கும் திருமாவளவன் வந்து இந்திய அலையன்ஸ் ஒரு கூட்டணி வேணுங்கிறாங்க. சப்போஸ் இந்தி கூட்டணியினுடைய ஒரு தூதுக்குழு வந்ததுன்னா அது திமுக மேலேயே குற்றம் சொல்லுமா? சொல்லுங்க பாப்போம். என்டிஏ கூட்டணி கூட்டு நீங்க சொன்னீங்க, நானும் பார்த்தேன் அந்த ஹேமமாலினி ரிப்போர்ட். கேசி வேணுகோபால் எல்லாத்தோட நான் ஒண்ணு சொல்றேங்க, மு க ஸ்டாலின் முதல்ல போய் நின்றாருங்களே 2 மணிக்கு, ராத்திரி 2 மணிக்கு. ராகுல் காந்தி என்ன போய் சொல்ல போறாரு அதுக்கு?
மு.க. ஸ்டாலின் செய்ததுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணுங்க அவருக்கு. அவங்களுக்கு எதிர்த்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்களா காங்கிரஸ்காரங்க? திருமாவளவன் சொல்றது என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர்? திருமாவளவன் திமுகவுக்கு பேக் ஸ்டாப் பண்றாரா இல்ல ராகுல் காந்தி பண்றாங்களா? சார் நீங்க சொல்வதன் அடிப்படையில் தான் இப்ப கேசி வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்ல செய்தியாளர்களை சந்திக்கும் போது எந்த ஒரு கருத்தையுமே அவங்க வெளிப்படுத்தல. எந்த கேள்வி கேட்டாலும் நான் வருத்தத்துல இருக்கேன், இந்த சம்பவத்தை ஏத்துக்க முடியாது, அந்த அடிப்படையில் தான் கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரே தவிர திமுகவுக்கு சாதகமாகவோ எதிர்ப்பாகவோ விஜய்க்கு சாதகமாகவோ எதிர்ப்பாகவோ எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைக்காமல் ஒரு நியூட்ரலான ஒரு பதிலை சொல்லிட்டு கிளம்பி சென்றிருக்கிறார். அதற்கான காரணம் இதுதானா சார்? ஆமா, கரெக்ட். ராகுல் காந்தி ஒண்ணுமே சொல்ல, ஒண்ணுமே வாயமூடின்னு இருக்காரு. இப்ப நான் கேள்விப்படுகிறேன், ராகுல் காந்தியும் விஜயும் அனைத்து பாஜக அதிமுக இல்லாத எம்பிக்கள் அனைவரும் ஒரு 10 தேதி வாக்கில் போறேன், அதுக்குள்ள இந்த கோர்ட்ல கேஸ் வந்துருங்களே, முடிஞ்சிருங்களே. அப்ப திமுக நிலைமை என்ன? அவங்க ராகுல் காந்தி சென்னைக்கு வந்தானே விடுவாரா ராகுல் காந்தி அங்க போறதுக்கு? எங்க இந்த பிண அரசியல் செய்கிறார் என்று குற்றச்சாட்டு சொன்னா கூட ராகுல் காந்தி என்ன பண்றாரு? ஸோ இன்னொன்னு சொல்றேங்க சிவா, சொல்லுங்க சார். இதை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். காரணம் நான் வேறொரு தொலைக்காட்சியில் சொல்ல இருப்பதனால் இதை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓகே சார். 14ஆம் தேதி பார்லிமெண்ட் அசம்பிளி ஆரம்பிக்குதுங்க. உங்க தமிழ்நாடு அசம்பிளி பார்லிமெண்ட் ஆரம்பிக்குதுங்க. 8 எம்பி வந்திருக்காங்க சார், 8 எம்பி என்டிஏலேருந்து. நாளைக்கு பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்தாங்கன்னு நம்ம கனிமொழியும் ராஜாவும் என்ன பதில் சொல்லுவாங்க? அதுக்கு முன்னாடி அப்பாவும் என்ன சொல்ல போறாரு? அப்பாவும் இதுதான் தமிழ்நாடு சட்டசபையுடைய கடைசி கூட்டமாச்சே. தேர்தல் வர இருக்கிறது 6 மாதத்திற்குள். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? எப்படி திமுக சந்திக்க இருக்கிறது தமிழக அசம்பிளியை, பார்லிமெண்ட்டை? நாடாளுமன்றத்தில் அமித்ஷா ஒரு குலுக்கு பாருங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. வின்டர் செஷன் நவம்பர்ல வந்ததுன்னா பார்லிமெண்ட்ல அக்டோபர் நவம்பர் அடுத்த மாசம். அப்போ பாராளுமன்றத்தில் 8 பேர் வந்து 8 பேர் பேசுவாங்கல்ல. இன்னொன்னு, ஆபரேஷன் சிந்துல வெற்றி அடைந்ததற்காக கனிமொழி ஒரு தூதுக்குழு போயிட்டாங்க, ரஷ்யாலாம் போயிட்டு வந்தாங்க. இப்ப ஹேமமாலினி ஒரு தூதுக்குழு சென்னைக்கு வந்திருக்குது. அந்த தூதுக்குழு 2 கிளாஷ் ஆகுதுங்க. இந்த ஹேமமாலினி ரிப்போர்ட் கொடுத்துட்டப்ப தமிழ்நாட்டில் ஹேமமாலினியை பத்தி பேச சொன்னாங்கன்னா நம்ம தமிழ்ல பேசுவோம், பேசுவோம். நாளைக்கு தமிழ்நாடு இன்டர்வியூ கொடுக்க போறாங்க எல்லாருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? பிரஸ் மீட்லயும் ஹேமமாலினி அவர்கள் பாதிக்கு மேல தமிழ்ல தான் சார் பேசியிருக்காங்க. இங்கிலீஷ்லயும் ஆமா. பேசுறாங்க, தமிழ்லயும் பேசியிருக்காங்க. இப்ப இப்போ இங்க வடநாட்டுல வந்து இந்தியில இப்ப பாருங்க, அனுராக் தாக்கூர் பெரிய அவர் மந்திரியா போறாரு. தேஜஸ்வி சூர்யா பெங்களூர்காரரு. அதையும் தவிர உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக இருந்தவரை ஒரு எம்பி வந்திருக்காரு அந்த இதுல தூதுக்குழுல. அவங்கெல்லாம் ஹிந்தி சேனல்ல வந்து பேச ஆரம்பிச்சா திமுகவுக்கு ஆலயமணி அடிச்சிருவாங்க சார். சார் இப்போ அண்ணாமலை வந்து இந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறனால அவர் கையில நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருந்தது. அண்ணாமலை இப்போ என்டிஏவில் இருக்கக்கூடிய உண்மை கண்டறியும் குழுவிடம் இந்த ஃபுட்டேஜ்கள் ஆதாரங்களை கொடுத்திருப்பாரா சார்? கொடுத்திருப்பார். அண்ணாமலை தானே ஒரு இது பண்ணிருக்கு. அண்ணாமலைக்கும் ஒரு இந்த குழு மூலமாக நயினா நாகேந்திரன் அண்ணாமலைக்கு மாபெரும் சப்போர்ட் கிடைச்சிடுச்சுங்க அங்க குழு வந்ததுனால. கண்டிப்பாக. சார் இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ இந்த தாவேகா என்ன குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை முன் வச்சாங்களோ அதே விஷயங்களை தான் இப்போ வந்து என்டிஏ உண்மை அறியும் குழுவும் முன் வச்சிருக்காங்க. அதாவது போதிய இடம் பத்தாத குறுகலான சாலையை கொடுத்திருக்காங்க, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் இதுல பின்னணியில ஏதாவது சதிகள் இருப்பதாக தெரிகிறது அப்படிங்கிற அடிப்படையிலான கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? விஜய்க்கு ஆதரவு வேண்டும் என்றால், சிபிஐ ஆதரவு வேண்டும் என்றால், விஜய் டெல்லி வரும்போது ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு, சோனியா காந்தியை சந்தித்த பிறகு அமித்ஷாவை அவர் சந்திக்க இருப்பதாக நான் செய்திகள் கேள்விப்படுகிறேன். சிபிஐ என்கொயரி வந்ததுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் நம்ம விஜய், பாஜக, தமாக, பாமக எல்லாம் சேர்ந்துட்டு அலைன்ஸ் வச்சாங்கன்னா திமுகவுக்கு 20 சீட் கூட வராதுங்க தமிழ்நாட்டில். எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு ஹாட் நியூஸ் சொல்லுவீங்க. இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? அந்த மிக மிக முக்கியமான அப்டேட், தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் அமித்ஷா தொலைபேசியில் பேசிய பொழுது, தங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள், அவசர காலத்தில் நான் துணை இருக்கிறேன் என்று சொன்னதன் சோட்டோடு சூடாக கண்டிப்பாக ஓரிரு தினங்களில் 2 மூத்த அமைச்சர்களை டெல்லிக்கு மு.க. ஸ்டாலின் அனுப்ப இருக்கிறார். அதன் மூலமாக சிபிஐ வருமா வராதா என்று கோர்ட்டில் முன்னேறுவதற்கு முன்னதாக மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை கண்டிப்பாக பாஜக திமுக அமைச்சர்கள் புரிந்து கொள்ளும். இதனால் என்னை பொறுத்து மட்டும் அணிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம்,
வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிப்பாக பாஜக தூக்கி அடிக்கும் என்பதைத்தான் அமித்ஷா உணர்த்துவார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.